இல்வாழ்க்கை அதிகாரத்தில் குறள் 47 பார்க்கலாமா? இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. முதல்ல இல்வாழ்க்கையின் இயல்புகள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தனித்தனியாக வாழ்ந்து வந்த ஆணும் பெண்ணும் திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவியாக மாறுகிறார்கள். பின்பு அந்த கணவன் தன் மனைவி மீதும் மனைவி தன் கணவன் மீதும் அன்பு செலுத்தி வாழ்வதே இல்வாழ்க்கையின் முதற்படி. இந்த அன்பின் விளைவாக அவர்கள் மக்கட் செல்வத்தை பெறுவார்கள். பின்பு அவர்கள் இருவரும் குழந்தையின் மீது அன்பு செலுத்தி வாழ்வார்கள். பிறகு இந்த அன்பு பெருகி சமூகத்தில் நிரம்பி வழிந்து விருந்தோம்பலாக மாறுகிறது. இவ்வாறு இல்வாழ்க்கையின் இயல்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்த வரி என்ன? முயல்வாருள் எல்லாம் தலை. அப்படின்னா வேறு எந்த ஒரு பெரிய முயற்சியிலும் ஈடுபடுபவர்களை விட இந்த இல்லறம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுபவர்களே தலை சிறந்தவர்கள் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதுவே இந்த திருக்குறளின் பொருள். நன்றி, வணக்கம்.